திமுக கூட்டணியில இருந்து ஒருத்தரா வெளியே போய்கிட்டு இருக்கையில மதிமுக இனி திமுகவோட தொடருமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியும் வர 27ஆம் தேதி ஒரு பொதுக்குழு கூட போகுது. அன்னைக்கு எல்லாரோட பேசி முடிவெடுக்க போறதாகவும் வைகோ அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது திமுக கூட்டணியில இருந்து மதிமுகவுக்கு தேவையான அளவு தொகுதிகள் கொடுக்கல அப்படின்னும், தங்களுக்கு முன்னுரிமை அளிக்கல அப்படின்னும், அவங்களோட கட்சி சின்னத்துல போட்டியிட விடல, இப்படி பல மன வருத்தங்கள் மதிமுக அணியினரிடையே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால சில நிர்வாகிகள் இனி தாவேகாவோட போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனா இதை பத்தி இன்னும் முடிவு எடுக்கல. எல்லாரும் பொதுக்குழு கூடி இதை பத்தி பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்ன நிலையில இன்னைக்கு காங்கிரஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க மதிமுகவை. ஸோ அவங்க திமுகவோட கூட்டணி போட்டு ஜெயிச்சுட்டு ஒரு நன்றி கூட சொல்லாம டிவிகேவோட போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களோட எங்களை நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா, பிசிகாவோட எங்களை கம்பேர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆவேசமா பேட்டி கொடுத்திருக்காரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். பார்ப்போம் தமிழ்நாட்டோட கட்சி நிலவரங்கள் என்ன ஆக போகுது அப்படின்னு. அத்தனை கூட்டணியும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் திமுக என்ன செய்ய போகுது அப்படின்னும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பை.